தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தைகள் என்கிறதான தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற பேசுகிற இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அநேகர் பார்க்குறீங்க, ஆசீர்வாதமாயிருக்கின்றீங்க. தெய்வத்துக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. ரோமர் 2வது அதிகாரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். விசேஷமாக யாரும் நியாயம் தீர்க்க யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது. சொல்லி போட்டு அப்படி செய்யாதபடி அவருடைய கிருபையை புரிந்து கொண்டு அந்த கிருபையிலா நீங்க நிக்கிறீங்க என்பதை விளங்கி கொண்டு அவருக்குரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய கிரியைகளுக்குத்தான் அவர் பலன் அளிப்பார் என்று சொல்லி போட்டு 7வது வசனத்துல சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல், ஒரு கொஞ்ச நாள் செய்து கொஞ்ச அதன்படி செய்யாம இருக்கு, அப்படி இல்லை. சோர்ந்து போகாமல் என்றால் தொடர்ந்து நற்கிரியைகளை செய்யுங்க. நற்கிரியைகள் என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறபடி மற்றவங்களுக்கு செய்யுங்க. நீங்களும் வாழ்ந்து நல்ல காரியங்களை செய்து வாழ்ந்து மற்றவங்களுக்கு செய்யுங்க. நற்கிரியைகள் அதான் தேவன் விரும்புகிற காரியம்தான் நற்கிரியைகள். தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிறது தான் கிரிகை, நற்கிரிகை. இதை மறந்துடக்கூடாது என்று சொல்லி போட்டு அந்த நற்கிரியை என்ன என்பதையும் இங்கே சொல்றாரு. மகிமையையும் நற்கிரியை செய்து அதோடு கூட இந்த காரியங்களையும் தேடுங்க என்று சொல்றாரு. என்ன? மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு. இந்த மகிமை கனம் அழியாம என்று நித்தியத்தை குறித்து அவர் பேசுகிறார். நித்தியத்துக்குரிய இது மகிமை அங்க ஆண்டவருடைய சமூகத்துல போய் இருக்கிறது. கனம் அங்கே ஆண்டவருடைய சமூகத்துல நித்திய ஜீவன்ல இருக்கிறது. அழியாம, என்றைக்கும் சாகாம நித்தியமா இருக்கு. இதெல்லாம் நித்திய ஜீவனுக்குரிய காரியங்கள். உலகத்திற்குரிய காரியத்தை ஆண்டவர் சொல்லல. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அதை விட்டுட்டு இங்க ஆண்டவர் மகிமையும் கனத்தையும் இங்க உலகத்துக்குரிய கனத்தை மகிமைய அநேகர் நினைத்து கொண்டு அதுக்கு முதலிடம் கொடுத்து தங்களை மகிமைப்படுத்தும்படி தங்களை கனப்படுத்தும்படி அநேக ஊழியர்கள் செய்து கொண்டிருக்காங்க இந்த நாட்கள்ல. கனம் மகிமை தெய்வ ஒருவருக்கே உரியது. இதை மறந்துடக்கூடாது. கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே உரியது. இதோ இன்றைக்கு மறந்துடக்கூடாது. இப்ப எங்களை கனத்தையும் அழியாமையும் மகிமையும் தேடுங்கன்னு சொல்றது நித்திய ஜீவனை தேடுங்க. அதான் கனத்துக்குரியது, மகிமைக்குரியது, அழியாமைக்குரியது என்று சொல்லி போடு. அதை தேடு சொல்லி போட்டு அதை தேடுகிறவங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அதுக்குரிய வாழ்க்கை வாழுகிறவங்க தேடுகிறவங்கன்னா அதான் அந்த அழியாம, அந்த மகிமை, அந்த கனம், அதற்குரியவைகளை தேடி அதன்படி வாழுகிற செய்கிறவங்களுக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுப்பார் என்றதாக இங்கே சொல்றார். ஆகவே நீங்களும் அப்படியாக வாழ ஆவியானவர் தொடர்ந்து உலகத்துக்குரிய கனத்தை அல்ல, மகிமை அல்ல, அழியாம உள்ள காரியங்களை அல்ல, நித்திய ஜீவனுக்கு எங்களை கொண்டு போவதற்கு உரிய அங்க இருக்கிற அந்த அழியாம கனம் மகிமைக்குரிய காரியங்களை நானும் நீங்களும் தேடி அதையே போய் சேர்ந்து
அங்க இந்த நித்திய ஜீவன்ல பிரவேசிக்க ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவார். ஆமென்.